கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புகாரி, முஸ்லிம் போன்ற ஆதாரபூர்வமான கிரந்தங்களில் காணப்படுகிற வரலாற்று செய்திகளில் பல்வேறு விஷயங்கள் நமக்கு பல்வேறு விதமான படிப்பினைகளை பெற்றுத் தருகிறது. அதில் ஒன்றாக ஹஜ்ரத் உசாமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய, அவர்களை தொட்டும் ரிவாயத் செய்யக்கூடிய ஒரு சிறிய வரலாறு, அது சொல்லக்கூடிய ஒரு பெரும் படிப்பினையைத்தான் நாம் இங்கே யோசித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். நபித்தோழர் ஹஜ்ரத் உசாமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஜுஹைனா என்கிற இடத்தில் நடைபெறக்கூடிய ஒரு போருக்காக வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் அனுப்பி வைக்கப்படுகிறார்கள். அந்த படை இரவு நேரத்தில் அந்த இடத்தில் சென்று சேருகிறது. அங்கே சென்று சேர்ந்ததற்கு பின்னால் அதிகாலை போரை துவங்குவதற்காக வேண்டி ஆயத்தமாகி அந்த படையினர்கள் தயாராக இருக்கிறார்கள். பொதுவாக ரசூலுல்லாஹுடைய வழக்கம் என்ன என்று சொன்னால், ஒரு இடத்தில் போருக்காக வேண்டி, முற்றுகைக்காக வேண்டி, யுத்தத்திற்காக வேண்டி செல்லுகிறார்கள் என்று சொன்னால் அதிகாலை நேரத்தில் அவர்களை தாக்க மாட்டார்கள், இரவு நேரத்தில் தாக்க மாட்டார்கள். மாறாக இரவு நேரத்தில் ஒரு இடத்தில் சென்று சேருகிறார்கள் என்று சொன்னால் அதிகாலையில் அந்த ஊரை நோட்டமிட சொல்லுவார்கள். ஏதாவது ஒரு இடத்தில் அசான் பாங்குக்கான சப்தங்கள் கேட்கும் பட்சத்தில் அந்த படை அப்படியே திரும்பி வந்துவிடக்கூடிய வழக்கம் இருந்தது. என்ன காரணம்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரடியாக சென்றிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு ஊரில் ஒரு முஃமின் இருக்கிறார் என்று சொன்னாலே அங்கே போர் செய்வதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரும்பாலும் தவிர்த்து வந்தார்கள். அந்த அடிப்படையில் தான் உசாமா ரலியல்லாஹுவை ஒரு போருக்காக வேண்டி ஒரு இடத்திற்கு அனுப்பி வைக்கிற பொழுது அங்கே உசாமா ரலியல்லாஹு இரவு நேரத்தில் சென்று சேருகிறார்கள். மறுநாள் அதிகாலை போருக்காக வேண்டி தயாராகிறார்கள். போரும் ஆரம்பமாகிறது. அந்த போர்க்களத்திலே போர் நடந்து கொண்டிருக்கிற பொழுது உசாமா ரலியல்லாஹு சொல்றாங்க, அவருடைய வாளுக்கு கீழே ஒரு மனிதர் வருகிறார். அதாவது ஒரு மனிதரோடு சண்டை செய்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு கட்டத்தில் அவர் என்ன செய்கிறார்னா, லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லுகிறார். முஹம்மது ரசூலுல்லாஹ் கூட முழுமையாக சொல்லவில்லை. எதிரில் வந்த அந்த நபர் நிராயுதபாணியாக இதற்கு மேல் சண்டையிட முடியாது என்கிற சூழ்நிலையில லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்ன அந்த நேரத்தில் உசாமா ரலியல்லாஹு என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னா, இவர் உயிருக்கு பயந்து, வாளுக்கு பயந்து கலிமா சொல்லுகிறார் என்று நினைத்து அவரை கொண்டு விடுகிறார்கள். யதார்த்தமாக போர்க்களத்தில் ஒருவரை ஒருவர் சண்டை செய்கிற பொழுது நாம் கொஞ்சம் அசால்ட்டா இருந்தோம்னு சொன்னால் நம்முடைய உயிர் போய்விடும். போர்க்களத்தின் விதி எதிரில் இருப்பவரோடு சண்டை செய்வது, அவரை கொல்வதும் தான் நியாயமான ஒரு விதியாக இருக்கிறது. அந்த நேரத்தில் எதிரில் வந்தவர் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுகிறார். முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லுவதற்கு கூட அவகாசம் தராமல் உசாமா ரலியல்லாஹு அவரை கொண்டு விடுகிறார்கள். இருந்தாலும் மனசுல ஒரு சின்ன உறுத்தல் இருந்து கொண்டிருக்கிறது. அவர் கலிமா சொல்ல வந்துவிட்டால் அவர் உயிருக்கு பயந்துதான் சொல்லியிருப்பார் என்பது இவருடைய சிந்தனையில் இருந்தாலும் கூட இந்த உறுத்தலின் காரணமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க. யா ரசூலுல்லாஹ், இந்த மாதிரி ஒரு செய்தி நீங்கள் அனுப்பி வைத்தீர்கள், போனோம், போர் செய்தோம். ஒரு கட்டத்தில் ஒருவர் உயிருக்கு பயந்து கலிமா சொல்லக்கூடிய அந்த நேரத்தில் நான் அவரை கொல்லுகிறேன். இருந்தாலும் எனக்கு மனசுல சின்ன உறுத்தல்னு சொல்லும் பொழுது ரசூலுல்லாஹ் கேட்ட விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னா, நமக்கு விளங்குற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, அவர் கலிமா சொன்னதுக்கு பின்னாடியும் நீ அவரை கொன்று விட்டாயான்னு கேட்பான். ரசூலுல்லாஹ் கேட்பாங்க, அவர் கலிமா சொன்னதற்கு பின்னாலும் நீ எப்படி அவரை கொல்லலாம் என்று கேட்ட பொழுது உசாமா ரலியல்லாஹு தன்னுடைய சிந்தனையை சொல்லுகிறார். என்ன சொல்றாங்கன்னா, அவர் உயிருக்கு பயந்துதான் கலிமா சொன்னார். அவர் உயிருக்கு பயந்துதான் கலிமா சொன்னார், உள்ளத்தளவில் சொல்லல. எனவேதான் நான் அவரை உயிருக்கு, ஏன்னா அடுத்து ஒரு நொடி விட்டால் நான் அவரை கொன்று விடுவேன் என்கிற சூழ்நிலை இருக்கிற பொழுது உயிருக்கு பயந்துதான் சொன்னார். எனவே நான் கொன்றேன்னு சொன்ன பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட அற்புதமான ஒரு வார்த்தை, இன்றைக்கும் 1400 ஆண்டுகளை கடந்தாலும் நம்மை பார்த்து எல்லா தருணத்திலேயும் அந்த வார்த்தையை ரசூல் கேட்பதாக நாம் கற்பனை செய்து கொள்ளலாம். அவருடைய மனதை நீ பிளந்து பார்த்தாயான்னு கேட்டான். அஃபலா ஷகத்த கல்பம், அவருடைய மனதை பிளந்து அவர் உள்ள என்ன நினைச்சிட்டு சொன்னாரு என்பதை நீ பார்த்தாயான்னு கேட்டான். இதுதான் ரொம்ப படிப்பினைக்குரிய ஒற்றை வார்த்தை 1000 கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறது. மனசுல என்ன இருக்குதுங்கிறத அவருக்கும் அல்லாஹுக்கும் தவிர யாருக்கும் தெரியாது. சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் தொடர்ந்து சொல்றாங்க, ஒருவேளை நாளை கியாமத்திலே மஹ்ஷர் மைதானத்திலே நீ கொன்ற அந்த நபர் கலிமாவோடு எழுந்து வந்தால் நீ என்ன செய்வாய்ன்னு கேட்கிறாங்க. நீங்கள் அவரை காஃபிர்னு நினைத்து கொலை செய்து விட்டீர்கள். நீங்க சொல்றீங்க அவர் உயிருக்கு பயந்து கலிமா சொன்னாருன்னு சொல்லிட்டு, ஒருவேளை உள்ளத்தளவில் அவர் சொல்லியிருந்தால்,
நாம் தோற்று கொண்டிருக்கிறோம். ஒருவேளை உண்மையிலேயே முஸ்லிம்கள் நல்லவர்கள் போல, அல்லாஹ் தான் இறைவன் போல, ரசூல் தான் உண்மையிலேயே ரசூல் போல என்று உண்மையாக அவர் கலிமா சொல்லி நாளைக்கு கியாமத்தில் முஸ்லிமாக வந்து உங்களுக்கு முன்னால் நின்றால் நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று உஸாமா ரலியல்லாஹுவை பார்த்து கேட்ட அந்த கேள்வி உஸாமா ரலியல்லாஹுக்கு கடுமையான சங்கடத்தை கொடுத்தது. நாம் இப்படி தவறு செய்து விட்டோம் என்கிற கடும் சங்கடத்தில் உஸாமா ரலியல்லாஹு இருந்தார். ரசூலுல்லாஹ் இதை ஒரு தடவை இல்லை, திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டே இருந்தார். நீங்க எப்படி இந்த மாதிரி செய்யலாம், எப்படி இந்த மாதிரி செய்யலாம், நீங்கள் அவருடைய உள்ளத்தை திறந்து பார்த்தீர்களா? எந்த அளவுக்கு உஸாமா ரலியல்லாஹு சொல்றாங்கன்னா, உஸாமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கூறுகிறார்கள் அந்த ஹதீஸில், இந்த நொடியில் நான் முஸ்லீமாக இருக்கணும்னு நினைக்கிறேன். அதாவது ஏற்கனவே முஸ்லீமாக இருந்து ஒரு பாவத்தை செய்வதற்கும் நான் காஃபிராக இருந்து செய்துவிட்டு இந்த நேரத்தில் நான் கலிமா சொல்லி இருக்கக்கூடாதா? சொல்லியிருந்தா என்னோட எல்லா பாவமும், அந்த கொலை செய்ததோடு சேர்ந்து உள்ள எல்லா பாவமும் மன்னிக்கப்பட்டிருக்குமே, நான் ஏன் இப்பொழுது கலிமா சொல்லியிருக்க கூடாது என்று நினைக்கக்கூடிய அளவிற்கு எனக்கு அது வருத்தத்தை கொடுத்தது என்று உஸாமா ரலியல்லாஹு சொன்னான். இன்னைக்கு பல பேருக்கு இருக்கக்கூடிய சிக்கலும் பிரச்சனையும் இதுவாகத்தான் இருக்கிறது. நாம ஒரு விஷயத்திற்கு ஒரு முடிவை செய்து கொள்ளுகிறோம். யதார்த்தமாக நம்ம ரோட்டில் போயிட்டு இருக்கிறோம், ஒரு ஆண் ஒரு பெண் சாலையில் ஒரு இடத்தில் நின்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள். தேதி இன்னைக்கு 26. ஒரு இடத்துல ஒரு ஓரமாக நின்று ஒரு ஆண் ஒரு பெண் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நாம் பார்க்கிறோம், கடந்து செல்லுகிறோம். உண்மையிலேயே ஏதாவது அவசியமான நிர்பந்தமான மார்க்கம் அனுமதிக்கப்பட்ட ஒரு தேவைக்காக ஒரு இடத்தில் அவசரமா ஒரு நொடி அவர்கள் நின்று பேசுகிறார்கள், நாம் பார்க்கிறோம். அடுத்து 6 நாள் கழித்து அதே பாதையில் நாம் செல்லுகிறோம், அதே இடத்தில் அந்த நொடியில் மட்டும் அவர்கள் அதே தேவைக்காக நின்று பேசுகிறார்கள். நம்முடைய மனசு என்ன சொல்லும்? அன்னைக்கு ஒரு நாள் பார்த்தோம் பேசிட்டு இருந்தாங்க, இன்னைக்கு பார்க்குறோம் பேசிட்டு இருக்கிறாங்க என்று நாம் கடந்து செல்லும். அதே மாதிரி அடுத்த ஒரு 6 நாள், அடுத்த 6ஆம் தேதி, இன்னைக்கு 26 பார்க்குறோம், அடுத்த 2ஆம் தேதி பார்க்குறோம், அடுத்து 8ஆம் தேதி பார்க்குறோம். அதே மாதிரி நீங்கள் போகக்கூடிய அந்த நேரத்தில் தான் அவர்களும் பேசுகிறார்கள். அதுக்கு முன்னாடியும் பேசல, பின்னாடியும் பேசல, அந்த நொடியில் அவர்கள் பேசுகிறார்கள். உள்ளம் என்ன சொல்லும்? அன்னைக்கு ஒரு நாள் பார்த்தோம் அப்படி, 2ஆவது நாள் அப்படி, 3ஆவது நாளும் இப்படித்தான், அப்போ இவங்க இதே மாதிரி தான் வழக்கமாக வச்சிருக்கிறாங்க போல என்று நம்முடைய உள்ளம் இதை இப்படியாக முடிவு செய்து கொள்ளும். ஹக்கு என்ன, உண்மை என்ன? அவர்கள் 3 தடவை பேசினார்கள், ஜாயிஸான விஷயத்திற்காக வேண்டி பேசினார்கள், நிர்பந்தமாக பேசினாங்க, பேசிட்டு அந்த நொடியில் கலைந்து சென்று விட்டார்கள். நீங்க பார்க்குற அந்த நொடியில தான் அவர்களும் பேசினார்கள். உள்ளம் என்ன செய்யும்னா தவறான ஒரு கண்ணோட்டத்திற்கு வந்துவிடும். இவர்கள் இப்படித்தான் போல, 2 பேரும் பழகி கொண்டிருக்கிறார்கள். இது இந்த செய்திக்கு மட்டுமல்ல, நாம் ஒரு விஷயத்தை பார்க்கிறோம்னு சொல்லி சொன்னால் பார்த்தால் வெளிரங்கத்தை வைத்து உடனடியாக நாம ஒரு முடிவுக்கு வந்து விடுகிறோம். ரசூலுல்லாஹ் சொல்ற செய்தியை நாம் நம்முடைய உள்ளத்திலிருந்து ஒருபோதும் நீக்கக்கூடாது. ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? நீங்கள் அவருடைய உள்ளத்தை பிளந்து பார்த்தீர்களா? உண்மை என்ன என்பது உங்களுக்கு தெரியுமா என்பதுதான் இங்கே கேள்வி. எனவேதான் அல்லாஹ் சொல்றான், இன்றைக்கு ஓதப்பட்ட அந்த வசனத்தில் கூட, சூரா ஹுஜராத்தினுடைய அந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், இஜ்தனிபு கஸீரம் மினல் எண்ணங்களில் பெரும்பாலானவற்றை நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள். மனசு என்னன்னா எல்லா நேரத்திலேயும் எது தவறான விஷயமோ அதன் பக்கம்தான் வழிகாட்டும். எண்ணங்கள் சரியாக இல்லைன்னு சொல்லி சொன்னால் உங்களுடைய சிந்தனை செயல்பாடு எதுவும் சரியாக இருக்காது. கெட்ட எண்ணத்தோடு ஒரு விஷயத்தை நாம் பார்க்கிற பொழுது அது நமக்கு தவறாகத்தான் தெரியும். எனவே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்கள் ஒரு விஷயத்தை வெறுமனே பார்ப்பதை கொண்டு முடிவு செய்யாதீர்கள், உள்ளம்தான் அங்க முக்கியம். நீங்க ஒரு குச்சியை நட்டு வைக்கிறீர்கள், உங்களுடைய நோக்கம் என்ன? யாராவது இதன் மூலமாக தட்டிவிட்டு கீழே விழுகணும், இந்த பக்கம் போற வர்றவன் ஃபுல்லா நல்லா இருக்கிறான் என்கிற ஒரு சிந்தனையோடு யாருக்காவது ஏதாவது தீங்கு ஏற்பட வேண்டும் என்கிற நியத்தில் ஒரு கல்லையோ ஒரு குச்சியையோ நீங்கள் நட்டு வைக்கிறீர்கள்னு சொன்னா அதன் மூலம் ஒரு மனிதன் எவ்வளவு பெரிய பலனை அடைந்து கொண்டாலும் கூட உங்களுக்கு நன்மை கிடைக்காது. ஒருவர் தொழுகைக்காக வர்றார், அவருடைய வாகனத்தை ஏதாச்சும் ஒரு இடத்துல நிறுத்தணும், திடீர்னு அந்த கல்லை எடுத்து நிறுத்தி அந்த கல்லின் மூலம் ஏதாவது ஒரு பயன் பெற்று அவர் தொழுது விடுகிறாருன்னு சொன்னா உங்களுக்கு அந்த தொழுகையிலிருந்து பாக்கியம் கிடைக்குமானா கிடைக்காது. இதே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்கள் மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்பதற்காக ஒரு வேலையை செய்கிறீர்கள், ஏதாச்சும் ஒரு பொருளை வாங்கி தர்றீங்க அல்லது ஏதாச்சும் ஒரு வேலையை, அதன் மூலம் யாருக்காவது ஏதாவது தீங்கு ஏற்பட்டதுன்னு சொன்னால் நீங்கள் நல்ல நிய்யத்தில் செய்த அமல் அதன் மூலம் ஒருவருக்கு தீங்கு ஏற்பட்டாலும் கூட அல்லாஹ் உங்களை குற்றம் பிடிக்க மாட்டான். என்ன காரணம்? உங்கள் நிய்யத் அங்கே சரியாக இருக்கிறது. மீண்டும் சொல்லுகிறேன், இதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், உங்களுடைய நிய்யத் சரியாக இருக்க வேண்டும் ஒரு அமல்கள்ல.
அமல்களில் நீயத்து சரியில்லை என்று சொன்னால் நீயத்தின் அடிப்படையில் தான் கூலி கொடுக்கப்படும். நாம் மனிதர்களுடைய உருவத்தை மட்டும்தான் பார்க்க முடியுமே தவிர ஒருபோதும் உள்ளத்தை பார்க்க முடியாது. எனவேதான் உஸாமா ரலியல்லாஹு பார்த்து ரசூலுல்லாஹ் இந்த செய்தியை சொன்னார்கள். நாம் நம்முடைய வாழ்வின் எல்லா இடத்திலேயும் இதை மறவாமல் நம்முடைய சிந்தனையில் வைத்திருக்க வேண்டும். வெளிரங்கத்தில் பார்ப்பதை கொண்டு ஒருபோதும் ஒரு விஷயத்தில் முடிவுக்கு வந்துவிடக்கூடாது. அல்லாஹு அலம் என்கிற சிந்தனையோடு எல்லா விஷயத்திலேயும் அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். சஹாபாக்கள் பெரும்பாலும் எதை கேட்டால் என்ன சொல்லுவாங்க? அல்லாஹு அலம், அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். ரசூலுல்லாஹ் கேட்பாங்க, இது என்ன மாதம்? எல்லாத்துக்கும் தெரியும். இதுதான் துல் ஹஜ்ஜு, இதுதான் துல் காதா, எல்லாத்துக்கும் தெரியும். இருந்தால் ரசூலுல்லாஹ்ட்ட சஹாபாக்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, அல்லாஹு ரசூலுஹு அலம், அல்லாஹு ரசூலுக்கு தான் தெரியும். இது எந்த இடம்? எல்லாத்துக்கும் தெரியும் அரஃபான்னு சொல்லிட்டு சஹாபாக்கள் என்ன சொல்லுவாங்க? அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் தான் தெரியும். இது மாதிரி ஒரு சிந்தனைக்கு நாம் வந்துவிட்டோம் என்று சொன்னால் யார் மீதும் எந்த தவறான எண்ணமும் வராது. நாம் நம்முடைய அமல்களை பாதுகாத்துக் கொள்ளலாம். பாவங்களை சம்பாதிப்பதை விட்டும் தவிர்த்து கொள்ளலாம். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா வாழும் காலங்களில் மக்களின் மீது நல்லெண்ணம் கொள்ளக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் ஆக்கி நல்லருள் புரிவானாக. எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இப்பொழுது நாம் தொழுத இந்த சுபஹனுடைய தொழுகையை நம்மிடத்திலிருந்து பரிபூரணமாக கபூல் செய்வானாக. நாம் தொழுத இந்த சுபஹ் தொழுகையின் பரக்கத்தால் இன்றைய தினம் மீதம் இருக்கக்கூடிய 4 வேளை ஃபர்தான தொழுகைகளை இமாம் ஜமாஅத்தோடு உடல் ஆரோக்கியத்தோடு ஆஃபியத்தோடு மன நிம்மதியோடு நின்று தொழுகக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்து நல்லருள் புரிவானாக. இன்றைய நாளில் நாம் மேற்கொள்ள இருக்கிற எல்லா விதமான வியாபாரங்கள், விவசாயங்கள், கொடுக்கல் வாங்கல் அனைத்திலேயும் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நிரப்பமான லாபத்தையும் அபிவிருத்தியையும் பரக்கத்தையும் தந்தருள்வானாக. வானம் பூமிகளால் ஏற்பட இருக்கிற பேராபத்துகளை விட்டும் பலா முசீபத்துகளை விட்டும் நம்மையும் நம்முடைய குடும்பத்தார்களையும் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா பரிபூர்ணமாக பாதுகாத்து தந்தருள்வானாக. வாழும் காலமெல்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்கிற கலிமாவோடு வாழ்ந்து மரணிக்கிற நல்ல நசீபையும், கடன் இல்லாமல் வாழ்ந்து மரணிக்கிற நல்ல நசீபையும் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நம் அனைவருக்கும் தந்து நல்லருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.